ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புளியோகரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். குறுமிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. எதுவுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ரைஸ் சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம். இப்போது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்குங்க. அதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க. கருக விடாமல் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும், ஜாஸ்தி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கசப்பு எடுத்துரும். வெந்தயமும் வறுத்து அந்த பிளேட்லேயே போட்டு ஆற விடலாம். இது எள்ளுங்க, எங்கள் வீட்டில் ஒயிட்டு தான் இருந்தது, நீங்கள் கருப்பு இருந்துச்சுனாலும் சேர்த்திக்கிங்க. அதுவும் நல்லா பொரிய விடணும், கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கணும், வெடித்து வர அளவுக்கு நல்லா அது பொரியணுங்க. இதெல்லாமே சேர்த்திட்டு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 6, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா வதக்கிடணுங்க. இந்த டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் புளி ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏன்னா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் அந்த புளியோதரோடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு அது நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளியோடைய பச்சை வாசம் முறியணும், அது வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறமா அது நல்லா கொதி வந்த கடைசியில்